எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸை எப்படி சார்ஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். லாஸ்டா வந்து நம்ம கண்டக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ இதுக்கப்புறம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ், அதாவது மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள். சோ அதோட பேசிக்கான பண்பு தான் என்ன? ஓகே, அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ், அதாவது மின்னூட்ட சேர்க்கை, சார்ஜஸ் கன்சர்வ்டு மின்னூட்ட மாறாத்தன்மை, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல். என்ன சார் இதெல்லாம் அப்படிங்கறத நம்ம டாபிக்ல வந்து பார்க்கலாம் பாருங்க. சோ அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜ் பேர்லயே இருக்கு, மின்னூட்ட சேர்க்கை. ஓகே, அப்ப ஏதோ சேர்க்கறாங்களா? ஆமா, இந்த இடத்துல சேர்க்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு பாடி எடுத்துக்கிறேன். சரியா? சோ லெட் இட் பி a பாடி. அப்ப இந்த பாடிக்குள்ள சார்ஜஸ் இருக்குமா? கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல Q1 அப்படின்ற சார்ஜ் இருக்கு, Q2 அப்படின்ற சார்ஜ் இருக்கு, Q4 அப்படின்ற சார்ஜ் இருக்கு, Q5 அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு, -Q3 அப்படின்ற சார்ஜ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ இந்த அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜ் என்ன சொல்லுது அப்படின்னா total charge on a body is the algebraic sum of all the charges located anywhere on the body. Okay, algebraic sum, which means எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லுது. அப்ப total charge suppose Q அப்படிங்கறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? ஒவ்வொரு சார்ஜஸையும் இண்டிவிஜுவலா நான் ஆட் பண்றேன். கரெக்ட்டா? அப்போ Q1 அப்படிங்கிறது இருக்கு, பிளஸ் Q2 அப்படிங்கிறது இருக்கு, பிளஸ் -Q3 அப்படிங்கிறது இருக்கு. கரெக்ட்டுங்களா? -Q3 அப்படிங்கிறது இருக்கு, பிளஸ் -Q4 அப்படிங்கிறது இருக்கு, பிளஸ் Q5 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் ஆடிங். அப்போ எல்லாத்தையும் நான் சம் பண்றேன், கூட்டுறேன். அதான் மின்னூட்ட சேர்க்கை அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அப்ப ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? Q1 plus Q2 minus Q3 minus Q4 plus Q5. ஸோ இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். சார் இன்கேஸ் எனக்கு இந்த சார்ஜஸ்க்கு பதிலாக எனக்கு வேல்யூஸ் கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு Q1 is 1 கூலும், Q2 is 2 கூலும், எனக்கு அந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு பாடி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாடிக்குள்ள +6 கூலும், -5 கூலும், +7 கூலும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த பாடியில இருக்க டோட்டல் சார்ஜ் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கும். அப்போ டோட்டல் சார்ஜ் which is Q எனக்கு என்ன எப்படின்னு கண்டுபிடிப்பேன்? 7 + 6 - 5 அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன். So that எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 13 - 5 which will be equal to 8. So Q will be equal to 8 கூலும். So இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் பாடியில டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8 கூலும் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இதுதான் அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல்லான விஷயம். சரிங்களா? சோ அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்தோம்? சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. கன்சர்வ் அப்படின்னா மாறா தன்மையை உடையது. என்ன சார் சொல்றீங்க? மாறாத்தன்மை உடையதா? அப்ப அது மாறாதா அப்படின்னு கேட்டா மாறாது. அதாவது புதுசா உருவாகவும் செய்யாது, அழியவும் செய்யாது. இருக்கக்கூடிய சார்ஜ் புதுசா உருவாகவும் செய்யாது, அழியவும் செய்யாது. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளவுதான். சரி, இன்னும் புரியலையா? வாங்க நம்ம டெஃபினிஷனுக்குள்ள போவோம். In an isolated system, அதாவது ஒரு தனித்த அமைப்புல the total charge remains constant at all times. ஓகே, டோட்டல் சார்ஜ் அதாவது ஒரு தனியா ஒரு அமைப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூம்குள்ள இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூம்குள்ள இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் எனக்கு கன்சர்வ்டா இருக்கும், which means மாறாது. ஓகே, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த பெண்ணை பிடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட பாடியில இருக்க சார்ஜ் இதுக்கு போகுமே தவிர அப்போ இந்த டோட்டல் சிஸ்டம்ல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா மாறாம இருக்கும், which is கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. It is not possible to create or destroy net charge. Okay, it is not possible. Okay, carried by an isolated system, although the charge carrying particles may be created or destroyed. Okay, sometimes nature creates charged particles. A neutron turns into a proton and electron. Neutron வந்து புரோட்டானாவும் மாறும், எலக்ட்ரானாவும் மாறும் by nature. Clear? The proton and electron thus created have equal and opposite sense. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு பாடி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த பாடிக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +20 கூலம்ஸ் ஆஃப் சார்ஜ் வந்து இருக்கு. சரிங்களா? சோ இது ஒரு நியூட்ரல் பாடி கூட கான்டாக்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா there is a transfer of charges. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல இருக்கு, which means ஒரு தனித்த அமைப்புல இருக்கு. புரியுங்களா? அப்ப அந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்ல ஒரு பாடி இன்னொரு பாடிக்குள்ள கான்டாக்ட்ல வரும்போது எனக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? 10 கூலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. புரிஞ்சுங்களா? so which means ஓவராலா அந்த இடத்துல பார்க்கும்போது 20 கூலும் தான், ஆனா சார்ஜஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட். so this is called as charges conserved. மின்னூட்டத்தின் மாறாத்தன்மை புதுசா உருவாகவும் இல்ல, அழிக்கவும் படல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. இன்னும் ஐசோலேட்டட் சிஸ்டம். கிளியருங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், அதாவது மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல். குவான்டைசேஷன் அப்படின்றது நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். சரிங்களா? பேசிக்கா ஒரு வேல்யூ கொடுக்குறோம்.
அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் ஆர் இன்டிகிரல் மல்டிபிள் ஆஃப் பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். சார் இந்த பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது E. அப்போ பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன? அப்போ E is equal to 1.60 into 10 power minus 19 கூலும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜை நான் ஒரு இன்டீஜர் கூட மல்டிபிள் பண்ணும்போது இட் பிகம் குவான்டைஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? சிம்பிளா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே என்கிட்ட ஒரு 10 5 ரூபா காயின்ஸ் இருக்கு. சரிங்களா? 10 5 ரூபா காயின்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சார் ஒரு 9 rupees கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னால் 9 rupees கொடுக்க முடியுமா? அந்த இடத்துல 2 5 ரூபா கொடுக்க முடியும், விச் மீன்ஸ் அது 10 ரூபா ஆயிரும். 9 rupees வந்து என்னால் கொடுக்க முடியாது, விச் மீன்ஸ் இட் கான்ட் பி டிவைடட் இன்டு ஃப்ராக்ஷன்ஸ். எனக்கு அரை சார்ஜ் கொடுங்க, 1.5 சார்ஜ் கொடுங்க, 2.5 சார்ஜ் கொடுங்க அப்படின்னு என்னால் கேட்க முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ இட் மஸ்ட் பி an integral multiple of the basic unit with this E. E is nothing but the basic unit. ஸோ இதோட integral multiples தான் எனக்கு என்னது? quantization of charge. அப்போ Q is the total charge. N அப்படிங்கிறது it must be an integer, it can't be a fraction. அது ஒரு ஃபிராக்ஷனா இருக்க வாய்ப்பில்லை. ஓகே, ஒரு இன்டிஜரா இருக்கணும். அப்போ இந்த இன்டிஜர் கூட I am multiplying the charge. ஓகே சார், அப்போ சார்ஜ் அப்படின்னு சொல்றீங்க, ரெண்டு சார்ஜ் இருக்கு, புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்றது இருக்கு. அப்போ புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றப்போ அதனுடைய வேல்யூ என்ன? அதனுடைய வேல்யூ இதுதான். எலக்ட்ரான் அப்படின்றப்போ சார் புரோட்டான் இஸ் பாசிட்டிவ், ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ், அப்போ நான் புரோட்டானை பிளஸ் இன் டினோட் பண்ணுவேன், எலக்ட்ரானை மைனஸ் இன் டினோட் பண்ணுவேன். ஐ வில் ஜஸ்ட் ஆட் மைனஸ் கூட ஆட் பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்து மைனஸ்ல நெகட்டிவ்ல இருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். Q is equal to NE. சரிங்களா? ஓகே, ஸோ Q is nothing but the charge on the body. ஸோ இது மூலியமா எனக்கு சார்ஜோடைய யூனிட் வந்துட்டு கூலும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ 1 கூலும்னா என்ன சார்? வாட் இஸ் 1 கூலும்? ஓகே, ஸோ நார்மலா Q is equal to NE அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சின்ன வயசுல நான் இன்னும் படிச்சிருப்பேன், இன்னொரு விஷயம் படிச்சிருப்பேன், Q is equal to I/T அப்படிங்கிறது நான் படிச்சிருப்பேன். கரெக்டுங்களா? அப்போ I/Tன்றது என்னது? கரண்ட் பர் யூனிட் செகண்ட். அப்போ 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் ஒரு பர்டிகுலர் பாடியில ஒரு செகண்ட்ல 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஸோ தென் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் 1 கூலும். கரெக்டுங்களா? ஸோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கூலும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அடுத்து நான் வந்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த குவான்டைசேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கும் போது, சார் இப்போ இந்த குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்றீங்க, அப்போ 1 எலக்ட்ரான் 1E, 2 எலக்ட்ரான் 2E, 3 எலக்ட்ரான் 3E, 4 எலக்ட்ரான் 4E. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி போகுமா? இப்போ எனக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் கேட்டால் எனக்கு 4 into 1.602 into 10 power minus 19 கூலும் அப்படிங்கிறத நான் போடுவேன். கரெக்ட்டுங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் எனக்கு 4 எலக்ட்ரான்ஸுடைய டோட்டல் சார்ஜ் வந்து என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் திங்கை மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நான் பார்க்கும்போது, அதாவது நான் ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூ நிற்குது. சரிங்களா? ஒரு கியூ நிற்குது, ஒரு அப்படியே லைனில் நிற்கிறாங்க. ஓகே, ஸோ இதை நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது, இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு கியூ நிற்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கியூ நிற்குது. ஓகே, இதை நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது எனக்கு ஒரு லைன் மாதிரி தெரியும். கரெக்டாக? இது வந்து எனக்கு ஒரு லைன் மாதிரி தெரியும். அப்போ இந்த லைனில் ஒரு பர்சன் வெளியில் போனாலோ இல்லை ஒரு பர்சன் உள்ளே வந்தாலோ எனக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. கரெக்டாக? ஸோ தட் இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, குவான்டைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டே நான் வந்து விட்டுறேன். ஓகே, ஸோ சார்ஜ் அப்பியர்ஸ் டு பி கண்டினியூஸ். சார்ஜ் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால குவான்டைசேஷன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது ஒரு சின்ன சார்ஜ், ஒரு சின்ன எலக்ட்ரான் வந்து காணாமல் போகுது அப்படின்றத பற்றி என்னால் வந்துட்டு கரெக்டாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இதுவே நான் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போனேன் அப்படின்னா அதோடைய டிஸ்கிரீட் நேச்சர் அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கும்போது. ஸோ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அப்படின்னா நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆரம்பத்தில் எனக்கு எப்படி இருந்துச்சு சார்? இந்த மாதிரி லைனாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது இட் வில் அப்பியர் லைக் அ லைன் டு மீ. கரெக்டாக? இப்போ நான் இதை ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது? இந்த மாதிரி பெருசாக தெரியுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பெருசாக தெரியும் போது வாட் ஹேப்பன்ஸ் சார்? எனக்கு அதனுடைய டிஸ்கிரீட் நேச்சரை என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஹியர் குவான்டைசேஷன் கேன் பி அப்ளை. ஸோ இந்த இடத்துல என்னால் குவான்டைசேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப 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 ஈஸியான விஷயம். இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, சார் ஒரு பாடி இருக்கு, ஒரு பாடியில் சார்ஜஸ் வந்து இருக்கு. சரியா? ஒரு சில சார்ஜஸ் இருக்கு. அப்போ இந்த சார்ஜஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதை தான் கூலும் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லா கொடுக்குறாரு. ஸோ அந்த லா பேஸ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் வந்து அவர் டிட்டர்மைன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, force between two charges எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, it is directly proportional to the product of the magnitude of the two charges. Product of magnitude of the two charges, which means அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, force will be directly proportional to
ப்ராடக்ட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் q1 and q2, அப்போ q1 q2 இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ சார்ஜஸோட வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாரு. புரிஞ்சுங்களா? அண்ட் தென் இட் இஸ் இன்வர்ஸ்லி proportional to the square of the distance between them. So this is the distance. அப்போ ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் r அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவர் வேற இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா it is inversely proportional to the square of the distance அப்படின்னு. சார் இது எங்க பார்த்த மாதிரி இருக்கே, யுனிவர்சல் law of gravitationல நியூட்டன் வந்து சொல்லியிருப்பாரு கரெக்டா, every object in the universe attract other object with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. Same thing இங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா சார்ஜஸ்க்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்றது வந்து சொல்றாரு. விச் மீன்ஸ் அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது எனக்கு ஃபோர்ஸ் கம்மியாகும் அப்படின்றது வந்து சொல்றாரு. சரிங்களா? ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ ஃபோர்ஸஸ், முக்கியமான விஷயம். ஸோ இட் இஸ் ஆக்டிங் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இதை நான் எழுதும் போது நான் எப்படி எழுதிக்கலாம், எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு q1 q2 பை r ஸ்கொயர் அப்படின்ற எழுதிக்கலாம். ஸோ இது ஃபர்தரா நான் ப்ரொபோஷனாலிட்டி எடுத்துட்டு ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் a கான்ஸ்டன்ட். ஸோ எஃப் வில் பி ஈக்குவல் டு k q1 q2 by r square. ஸோ இந்த k அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். சரிங்களா? சார் இந்த இடத்துல சொன்னீங்க q1 q2 அப்படின்ற சொன்னீங்க. ஸோ வாட் இஸ் திஸ் பேசிக்கலி? ஸோ இட் இஸ் பேசிக்கலி த பாயிண்ட் சார்ஜ். சரியா? ஒரு பாயிண்ட் சார்ஜ். அப்போ இது பாயிண்ட் சார்ஜ்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா when the linear size of the charged bodies are much smaller than the distance separating. அதாவது ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை விட அந்த சார்ஜ்டு பாடிஸ் உடைய சைஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், அது பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றது வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் ஐ எம் டேக்கிங் இட் அஸ் அ பாயிண்ட் சார்ஜ். அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஐ எம் அப்ளைங் திஸ் கூலம்ஸ் லா அண்ட் தென் ஃபைண்டிங் வாட் இஸ் த ஃபோர்ஸ். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். அப்போ இந்த கூலம்ஸ் லா அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்டிங் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ் அப்படின்றது வந்து சொல்லிட்டீங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் இட் ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சார் இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. கரெக்டா? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, அப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால அதனுடைய வெக்டர் நோட்டேஷன் என்ன? ஓகே, வெக்டர் நோட்டேஷன் என்ன? ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, q1 q2 அப்படின்ற ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த q1 q2 அப்படின்ற ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. இந்த சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். லைக் வெக்டர் பேஸ் பண்ணி அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் q1 q2 அப்படின்ற ரெண்டு சார்ஜஸ் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இதோடைய பொசிஷன் வெக்டரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், r21. ஸோ r21 will be equal to r2 minus r1 அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ பொசிஷன் வெக்டர் ஆஃப் q1 and q2. ஸோ q1 and q2 உடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா r1 r2 அப்படிங்கிறது அதனுடைய பொசிஷன்ஸ். கரெக்டுங்களா? அப்போ இந்த q1 மேல q2 என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, q1 மேல q2 என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத நான் எப்படி டெவலப் பண்ணுவேன், ஃபோர்ஸ் ஆன் q1 டியூ டு q2. சரிங்களா? அதை நான் எப்படி டெவலப் பண்ணுவேன் அப்படின்னா f12 அப்படின்றத டெவலப் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் f12 அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. சரிங்களா? ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. அப்போ 2 இப்படி வச்சுக்கோங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது சார்ஜ் 1க்கு மேல 2னால இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ எது மேல அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதோ அதை நான் ஃபர்ஸ்ட்ல எடுத்துப்பேன், செகண்ட்ல எது அந்த ஃபோர்ஸை கொடுக்குதோ அதை நான் செகண்ட்ல எடுத்துப்பேன். சரிங்களா? அதே மாதிரி ஃபோர்ஸ் q2 டியூ டு q1 அப்படிங்கிறத நான் என்னன்னு வச்சுப்பேன், ஸோ f21 அப்படிங்கிறத வச்சுப்பேன். சரிங்களா? இந்த இடத்துல வெக்டர்ஸ் லீடிங் ஃப்ரம் 1 to 2. ஓகே, சார்ஜ் 1 to 2 லீட் ஆகிற வெக்டர்ஸ் நான் எப்படின்னு வச்சுப்பேன், r21. இதுக்கு என்ன அர்த்தம், r21 அப்படிங்கிறது r2 minus r1. அப்போ அந்த r2 minus r1 பண்ணும்போது ஐ வில் ஃபைண்ட் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜ் q1 அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் r1 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு r2 அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ எம் யூசிங் திஸ் r21 which will be equal to r2 minus r1 so that I will find the distance. ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? சார் இந்த இடத்துல 1 to 2 அப்படின்றது எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, which is r21 அப்படின்றத சொல்லிட்டீங்க. r12 அப்படிங்கிறது எனக்கு என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா 2 to 1 அப்படிங்கிற இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது 2ல இருந்து எனக்கு 1 வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன்.
சார் அப்போ 2 to 1 நீங்க எடுக்கும்போது R21 R12க்கு ஈக்குவலா இருக்குமா? எஸ், ஈக்குவலா இருக்கும். அதனுடைய மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கும். புரிஞ்சுங்களா? அதனுடைய மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கும். R12 will be equal to R21. சரிங்களா? ஓகே, சரி சார். அப்போ இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? பர்டிகுலரா எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது? அப்போ in order to get the specific direction கிடைக்கிறதுக்கு so I will take this unit vector. அப்போ நான் எதை எடுத்துப்பேன்? யூனிட் வெக்டர் எடுத்துப்பேன். அப்போ R21 which will be equal to R21 vector by mod of R21. புரிஞ்சுங்களா? so that I will get this thing. புரிஞ்சா? அப்போ இது எதை டினோட் பண்ணுது? எந்த டைரக்ஷன்ல it is been acting அப்படிங்கறத எனக்கு டினோட் பண்ணுது. சரி, ஓகே சார், ஃபைன். ஓகே, சரி. அப்போ what is the force? அப்போ F21 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? F21 அப்படிங்கிறது 2 மேல, அதாவது சார்ஜ் 2 மேல 1 எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கறது டினோட் பண்ணுது. அப்போ F21 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. எந்த டைரக்ஷன்? R21 அப்படிங்கிற டைரக்ஷன். ஓகே, சரி சார். அப்போ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அப்போ F21 எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா -F12க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, because it is acting in the opposite direction. சரியா? F21 அப்படிங்கிறது சார்ஜ் 2 மேல சார்ஜ் 1 செய்யக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். F12 அப்படிங்கிறது சார்ஜ் 1 மேல சார்ஜ் 2 செய்யக்கூடிய ஃபோர்ஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். so which is acting in the opposite direction அப்படிங்கிறதுனால so I am taking this. சரியா? அப்போ சார் if Q1 into Q2 greater than 0 இருந்துச்சு அப்படின்னா what I can say there is a force of repulsion அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? அதாவது 0க்கு மேல, which means if it is பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லலாம்? it is repelling each other, repulsion இருக்கு அப்படின்றத நான் சொல்லலாம். Q1 into Q2 எனக்கு less than 0 இருந்துச்சு அப்படின்னா நான் என்னன்னு சொல்லலாம்? it is in the force of attraction அப்படிங்கறத நான் சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப 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 ஈஸியான விஷயம். அப்போ கூலும்ஸ் லானுடைய வெக்டர் நோட்டேஷன் அப்படிங்கறத நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? ஃபைன், ஓகே. இப்போ இந்த இடத்துல 1/4 pi epsilon naught ன்னு சொன்னீங்களே, என்னதான் இது? இதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது F is equal to K Q1 Q2 by R square ன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல 1/4 pi epsilon naught அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப K உடைய வேல்யூ என்ன? K உடைய வேல்யூ தான் 1/4 pi epsilon naught. சரிங்களா? சார் இதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லால ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டனா? கரெக்ட்டா? ஃபோர்ஸ்னுடைய யூனிட் வந்து எனக்கு நியூட்டனா? கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல நியூட்டனே நீங்க எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. அப்ப வாட் இஸ் த ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னுடைய ஆக்சுவல் வேல்யூ தான் என்ன? when சார்ஜ் ஆஃப் 1 கூலும், ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறேன். ரெண்டு சார்ஜ்னுடைய வேல்யூ வந்துட்டு 1 கூலும், டிஸ்டன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 1/4 pi epsilon naught அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். epsilon naught அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப epsilon naught அப்படிங்கிறது என்னது? it is called as the permittivity of free space, அதாவது வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ இருக்கு 8.854 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -3 மீட்டர் பவர் -2. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ ஒன்ஸ் நான் இதெல்லாம் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ வில் கெட் 9 into 10 power 5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ கேனுடைய வேல்யூ இதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 into 10 power 5. சரிங்க சார். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது K Q1 Q2 by R square அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டா? அப்போ கேனுடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு பதிலாக நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலாமா? வேல்யூ கொடுக்கலாம். Q1 அப்படிங்கிறதுக்கு 1 கூலும் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கலாம். Q2 அப்படிங்கிறது 1 கூலும் அப்படின்றது கொடுக்கலாம். R is nothing but 1 meter. So F is equal to K. கரெக்டா? எப்போ இதெல்லாம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? எஃப்க்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 into 10 power 9 நியூட்டன்ஸ் வந்து வரும். ஸோ 1 கூலும் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ சார்ஜ் தட் வென் பிளேஸ்ட் அட் a distance of 1 meter from another charge of the same magnitude in vacuum experiences an electrical force of repulsion of magnitude 9 into 10 power 9 newton. Okay, so 1 coulomb அப்படிங்கிறது it is evidently very large. அது வந்து அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா பாருங்க, what is the force? 9 into 10 power 9 newton அப்படிங்கிறது its value is more. Okay, அப்போ நம்ம நார்மலா practical லைஃப்ல நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா 1 millicoulomb and microcoulombs வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? so force is equal to 9 into 10 power 9 newton when charge of 1 coulomb at a distance of
1 meter. ரெண்டு சார்ஜ் it is of 1 coulomb and the distance வந்து 1 meter அப்படின்னு எடுத்துக்கும்போது so this is the force that is being arrived. சரிங்களா? Okay. So yes, we also know this Charles Augustin de Coulomb அப்படிங்கிறவர் தான் இந்த கூலும்ஸ் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டா? ஓகே. நவ் கம்ஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதாவது மேற்பொருந்துதல் தத்துவம். அதானே சார் சூப்பர் பொசிஷன், மேற்பொருந்துதல்னு சொல்றாங்களே. அப்போ மேற்பொருந்துதல் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு மேல 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 ஏதோ சேர்த்துக்கிட்டே வரும். கரெக்டா? ஆமா. இந்த இடத்துல சார்ஜஸ்க்கு மேல ஒவ்வொரு சார்ஜ் அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குதுன்னு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே வரோம். சரிங்களா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். Force on any charge due to a number of other charges is a vector sum of all the forces. For example, Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா இது மேலே Q2 அப்படின்ற ஒரு சார்ஜ் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுது. சரிங்களா? இப்போ Q3 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு. அப்போ இதுவும் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுமா? ஸோ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இது ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ், இது கொடுக்குற ஃபோர்ஸ், இது எல்லாத்தோடைய வெக்டர் சம்மாக இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சார்ஜ் டியூ டு த அதர் சார்ஜஸ் டேக்கன் ஒன் அட் டைம். சரியா? சரி, இப்போ Q1 மேலே Q2 எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் எடுத்துப்பேன். அடுத்து Q3 வந்து Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருப்பேன். சரிங்களா? த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் ஆர் unaffected due to the presence of other charges. So this is termed as the principle of superposition. Okay, the vector sum is obtained as usual by the parallelogram law of addition. What is parallelogram law of addition? Okay, இந்த இடத்துல பாருங்க ஒரு டயக்ராம் இருக்கு. So this is Q2 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு, Q1 அப்படின்ற சார்ஜ் இருக்கு, Q3 அப்படின்ற சார்ஜ் இருக்கு. ஓகே, ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. சரிங்களா? Q2 Q3, மூணாவதா Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு. அப்போ இந்த Q1 சார்ஜ் மேல இந்த Q2 சார்ஜும் இந்த Q3 சார்ஜும் எவ்வளவு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா வெக்டர் சம் ஆஃப் த டூ சார்ஜஸ். அப்போ இந்த வெக்டர் சம் எப்படி அப்டெயின் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பை parallelogram law of addition of vectors அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் அதை அப்போ என்ன அப்படின்னா என்ன சார், வாட் இஸ் parallelogram law of addition அப்படின்னா என்ன? It is simple. If two vectors are represented as adjacent sides of a parallelogram, so this is nothing but a parallelogram. Correct? So I am joining the points so that I am getting a parallelogram. 4 side இருக்கும் சார், parallelogramக்கு 4 side இருக்கு. So this is a charge. So இதுதான் இந்த சார்ஜ். இந்த சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ Q2 அப்படிங்கிறது Q1 மேலே இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். கரெக்டாக? Q3 அப்படிங்கிறது இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஐ எம் drawing an imaginary line. இந்த ஒரு imaginary லைன் ட்ரா பண்ணுறேன். Q2க்கு நேராக இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதா? So yes, so இங்கே ஒரு imaginary line draw பண்ணுறேன். So I am getting சார் அப்போ ஃபோர்ஸ் எங்கே தான் ஆக்ட் ஆகும்னா towards this direction. So that is F1. சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the resultant vector is represented by the diagonal of the parallelogram passing through the same point, which means என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Q1 மேலே Q2 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, Q1 மேலே Q3 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு diagonal of the parallelogram உடைய டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸோ தட் ஐ எம் கெட்டிங் த ஃபோர்ஸ் F1 ஹியர். ஸோ F1 அப்படின்றது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போது F13 அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுது? சார்ஜ் 1க்கு மேலே 3 எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, சார்ஜ் 3 எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ F12 அப்படிங்கிறது சார்ஜ் 1க்கு மேலே சார்ஜ் 2 எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஆக்டிங் டயகனல். புரிஞ்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். சேம் இந்த கேஸ் ஆஃப் இயர் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா F1 will be acting here. ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனை பேஸ் பண்ணி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட் அஸ் டேக் ஹியர். அப்போ Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், Q2 அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், Q3, Q4, ஸோ அப் டு Qn அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். சரிங்களா? இட் இஸ் இன் ஓப்பன் ஸ்பேஸ், அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. கரெக்டாக? அப்போ ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா இட் மஸ்ட் ஹேவ் அ பொசிஷனா, இதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கணுமா? Q1 அப்படிங்கிறது ஒரு பொசிஷனில் இருக்கணும், Q2 அப்படிங்கிறது ஒரு பொசிஷனில் இருக்கணும், Q3 அப்படிங்கிறது ஒரு பொசிஷனில் இருக்கணும், Q4 அண்ட் அப் டு Q1. ஸோ எல்லாமே ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கணும். கரெக்டாக? ஓகே, அண்ட் தென் Q1 அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் சார்ஜுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். சார் இந்த பர்டிகுலர் சார்ஜுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? சார் Q2 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். கரெக்டாக? Q2 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q3 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், Q4 ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அண்ட் தென் Qn ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். கரெக்டாக? அப் டு Qn. அப்போது எல்லாமே ஒவ்வொரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ அதோட இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸோட வெக்டர் சம் தான் எனக்கு டோட்டல் ஃபோர்ஸா? சிம்பிள். அப்போது வாட் இஸ் F1 வெக்டர் வில் பி ஈக்குவல் டு F12 வெக்டர் ப்ளஸ் F13 வெக்டர் ப்ளஸ் F14 வெக்டர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? ப்ளஸ் F1n வெக்டர் வரைக்கும் எனக்கு வந்து போகும். சரிங்களா? ஓகே சார், இப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்,
இந்த சார்ஜ் 2னால இந்த சார்ஜ் 1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அதை நான் எப்படி டெனோட் பண்ணுவேன் F12 அப்படின்றத டெனோட் பண்ணுவேன் கரெக்டாக அதாவது 1 மேலே 2னால எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் டெனோட் பண்ணுவேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்போது K Q1 Q2 by R12 ஸ்கொயர் கரெக்டா இந்த டைரக்ஷன் R12 கேப் ஓகே ஸோ இது என்னது இது எதை டெனோட் பண்ணுது அப்படின்னா சார்ஜ் 1 மேலே சார்ஜ் 2 எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறத டெனோட் பண்ணுது அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் போடுறேன் ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் F1 வெக்டர் வில் பி ஈக்குவல் டு எனக்கு காமனாக ஸோ அதே மாதிரி நான் போடுறேன் எல்லாத்தையும் அடிஷனில் போட்டுக்கிட்டே இருக்கேன்னா காமனாக நான் எதை வெளில எடுக்கலாம் K வெளில எடுத்துக்கலாம் கரெக்டுங்களா ஸோ K Q1 Q2 by R12 ஸ்கொயர் R12 கேப் ப்ளஸ் Q1 Q3 by R13 square R13 cap plus it will go up to Q1 Qn by R1n square R1n cap ஸோ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா F1 will be equal to K Q1 நான் காமனாக வெளில எடுத்துக்கிறேன் Q1 நான் வெளில எடுத்துட்டேன் ஸோ தட் சமேஷன் எனக்கு Q ஸோ ஓகே காமனான ஒரு டேர்ம் கொடுத்துக்கலாமா I by R1I square R1I cap ஸோ இப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் I can be anything from 2 to n okay so this is the equation that I got ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா Q1 மேலே what is the total force so that gives me this particular equation ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டிரைவ் ஆச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் சரிங்களா ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே சார் இந்த சார்ஜஸ்லாம் இருக்குது இந்த சார்ஜஸ் வந்துட்டு ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில எனக்கு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது ஃபைன் நோ ப்ராப்ளம் இப்போது ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜுக்கு மேலே ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த சார்ஜுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தமா அந்த பவர் ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் இருக்குன்னு அர்த்தமா கரெக்டாக ஸோ அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அதாவது மின்புலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரீஜன் அரவுண்ட் அ சார்ஜ்டு பாடி ஒரு சார்ஜ்டு பாடி இருக்குது இந்த பாடி பக்கத்தில் இருக்க எந்த சார்ஜ் நான் கொண்டு வந்தாலும் எய்தர் இட் வில் அட்ராக்ட் ஆர் இல்ஸ் ரிப்பல் கரெக்டாக அப்போ கிட்ட கொண்டு வரீங்க அப்படின்னா எந்த இடத்துல சார் அது ரிப்பல் ஆகுது எந்த இடத்துல அது அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது இருக்கா அப்போ அந்த இடத்த வரைக்கும் அதோட பவர் அப்படிங்கிறது இருக்கா சிம்பிளாக சொல்ல போனோம்னா இப்போ ஃபோன் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஃபோன் எடுக்கும்போது இந்த ஃபோனில் பார்க்குறேன் எனக்கு சிக்னல் கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் வெளியில் போவேன் அப்படியே கரெக்டாக வெளியில் போய் எந்த இடத்துல சிக்னல் கிடைக்குது விச் மீன்ஸ் அந்த சிக்னல் எனக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கோ எவ்வளோ ரேடியஸில் இருக்கோ அவ்வளோ தூரத்து வரைக்கும் தான் எனக்கு சிக்னல் கிடைக்கும் நான் அதை விட்டு வெளியில் வந்துட்டு அப்படின்னா எனக்கு சிக்னல் கிடைக்காது ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன அப்படின்னா த ரீஜன் அரௌண்ட் அ சார்ஜ்டு பாடி இன் விச் அனதர் சார்ஜ்டு பாடி எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன்னொரு சார்ஜ்டு பாடி நான் கொண்டு வரும்போது எந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சார்ஜ்டு பாடி அந்த பர்டிகுலர் சார்ஜ்டு பாடினால ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ that is called as electric field சரிங்களா it is a region அப்ப the charge q which is producing the electric field is called as a source charge எந்த ஒரு பாடி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ that is called as a source charge அப்ப எது அந்த ஃபோர்ஸ்னால அஃபெக்ட் ஆகுதோ that is called as a test charge so the charge q which tests the effect of the source charge is called as a test charge அப்படினு சொல்லுவாங்க so source charge னா என்னது which is giving the force okay which is accepting the force that is called as a test charge சரிங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை எனக்கு பார்த்தா தெரியாது சார் so I am denoting it with the help of lines அப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கு எனக்கு lines will be radially outwards வெளிநோக்கி இருக்கும் இப்படி சரியா okay but நெகட்டிவ்க்கு it will be inwards okay for negative charge directed inwards radially inwards நோக்கி டைரக்ட் பண்ணப்படும் சரிங்களா yes okay so what is electric field lines நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை என்னால் கண்ணில் பார்க்க முடியாது ஸோ ஐ எம் டினோட்டிங் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் லைன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ பாசிட்டிவ் ரிப்பல் ஈச் அதர் கரெக்டாக அப்போ ரிப்பல் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது அந்த இடத்துல ஃபீல்டு வந்துட்டு எனக்கு ரிப்பல்ஷன் நடக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் ட்ரைங் டு கம் க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்றது அர்த்தம் அப்போ அதனுடைய ஃபீல்டு விலகி போக தான் ட்ரை பண்ணும் அப்போ விலகி போக ட்ரை பண்ணுது ஸோ திஸ் ஆர் ஃபீல்ட் லைன்ஸ் விச் ஷோஸ் தட் இது எதை ஷோ பண்ணுது அந்த ஃபீல்டு வந்துட்டு விலகி போகுது அப்படிங்கிறத டெனோட் பண்ணுது with the help of these lines I am saying about the field சரிங்களா இதுவே ஆப்போசிட் சார்ஜஸ் நான் எடுத்துட்டு வரேன் என்ன ஆகுது ஆப்போசிட் சார்ஜஸ் எடுத்துட்டு வரும்போது it is getting attracted okay so field lines வந்து ஜாயின் ஆகுது சரிங்களா ரொம்ப 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 ஈஸியான விஷயம் சரியா
ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால என்ன ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? Q அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் சார்ஜ்னால ஸ்மால் q அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சார்ஜ் என்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? ஸோ உள்ள கொண்டு வரும்போது ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4πε0 விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் r. கரெக்டாக? ஸோ r 1/4πε0 எனக்கு q/r² r cap அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நவ் வாட் இஸ் த ஃபோர்ஸ்? அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து என்னது? ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு இன்டூ இட்ஸ் சார்ஜ். அப்போது வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 1/4πε0 q/r² r cap அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓகே சார். அப்போது இதுக்கு பதிலாக வாட் கேன் ஐ டூ? ஐ கேன் சப்ஸ்டியூட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு FR is equal to Q E into R அப்படின்றது. ஸோ சிம்பிளாக F is equal to QE. Okay, which is stating that electric field due to a charge Q at a point in a space may be defined as the force that a unit positive charge would experience if it is placed at that point. புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை a unit positive charge அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அப்போ என்னன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை சார், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் அ பாயிண்ட் இன் அ ஸ்பேஸ் இஸ் டிபெண்ட் அஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு பர்டிகுலர் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. சரிங்களா? ஸோ அதோடைய யூனிட் பாருங்கள், SI யூனிட் இஸ் நியூட்டன் per coulomb. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ F is equal to QE அப்படிங்கிறது பார்த்தோம். கரெக்டாக? அப்போ வாட் இஸ் E will be equal to F/Q. அப்போது F is newtons, Q is charge, ஸோ நியூட்டன் per coulomb அப்படிங்கிறது. சரி சார். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸுக்கு தேர் ஆர் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். நோ டூ ஃபீல்ட் லைன்ஸ் எவர் இன்டர்செக்ட். எந்த ஒரு ஃபீல்ட் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகாது. விச் மீன்ஸ் எனக்கு இப்படி இன்டர்செக்ட் ஆகாது. புரிஞ்சுங்களா? ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த கண்டக்டர். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? 90 டிகிரி. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். புரிஞ்சா? நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு சார்ஜஸ் அதிகமாச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாகும். விச் மீன்ஸ் அதோடைய ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஃபீல்ட் லைன்ஸ் எக்ஸர்ட் லேட்டரல் ப்ரெஷர் டியூரிங் ரிப்பல்ஷன். சரிங்களா? அப்போ லைட் சார்ஜஸை கொண்டு வரும்போது தேர் வில் பி ரிப்பல்ஷன். புரிஞ்சுங்களா? அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், எனக்கு ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஃபைன். தேங்க்யூ.